Hello children, இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க. ஒரு ஊர்ல இனியன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. அவன் டெய்லி அவங்க அம்மா கிட்ட புலம்புவானா, அம்மா எனக்கு மட்டும் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்கம்மான்னு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தானா. அவங்க அம்மா ஏன் இப்படியே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்ல நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்க, போயிண்டா எல்லாரோடையும் போய் விளையாடு, அப்பதானே உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இவன் சொன்னா, அம்மா நோ மம்மி, யாருமே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தான் மம்மி கூட விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். சரின்னு அவங்க அம்மா யோசிச்சாங்க, சரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க பாரு, கீழே பார்க்ல என்னால பார்க்க முடியுது, எல்லா அப்பார்ட்மெண்ட்லேருந்து பசங்க எல்லாம் விளையாடுறாங்க, நீ போய் விளையாடு போ, இன்னைக்கு எல்லாம் சேர்த்துக்குவாங்க, போ எல்லாரோடய என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போய் விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவன் புலம்பிட்டா போறான், போங்க மம்மி இப்படிதான் சொல்லுவீங்க, யாருமே என்ன ஃப்ரெண்டா சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே கீழே போனான். கீழே போய் அங்கே விளையாடிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் போகும்போது அந்த குரூப்ல யாருமே சேர்த்துக்கல. இனியனோட அம்மா இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு போகிறான் இனியன். அங்கே பார்க்க போகும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாருமே அவனை சேர்த்துக்கவே இல்லை. ஏன்டா அவனை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா யோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டை அவங்களோட நெய்பர், அதாவது அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, வா இனியன் நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. 2 டீமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நிலாவும் இனியனும் ஒரு டீமில் இருக்காங்க. நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ விளையாட போகும்போது அங்கே அந்த நிலா வந்து ஒரு பாலை கேட்ச் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. சரியாக பிடிக்கல, அந்த பாலை விட்டுட்டாங்க. விட்ட உடனே இனியனுக்கு கோமா வருது. நிலா, உனக்கு இந்த சின்ன பாலை கூட பிடிக்க தெரியாது, அச்சா நீ வேஸ்ட்டு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப ஹார்டாக ரொம்ப கடினமான வார்த்தையால் திட்டிடுறான். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிலாவுக்கு ரொம்ப சேடாகிட்ட, ரொம்ப சோகமாக அப்படியே இருந்தாலும் திருப்பி இன்னொரு பாலும் மிஸ் பண்ணிட்டான் நிலா. அதை பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு இனியனுக்கு. நிலா, நீ எதுக்குமே நாய்க்கல, இந்த சின்ன பாலை கூட நீ பிடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறான். இது பார்த்தோன்னே நிலா ரொம்ப ஓனா அழுதுகிட்டு ஓடிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாடுறான். ஆனால் இனியனுக்கு யார் கூடயுமே செட் ஆகல. அவன் எல்லார்ட்டையும் இது மாதிரி தானே பேசிட்டு இருக்கான், நீ இப்படி செட் ஆக மாட்டேன், உனக்கு இது கூட தெரியாது, அப்படி இப்படின்னு எல்லாரையும் ரொம்ப பேட் வேர்ட்ஸில் திட்டிகிட்டு இருக்கான். அப்போ திட்ட போகும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சிக்கிட்டு, நீ போடா, நீ ஒன்றும் விளையாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இனியனை அனுப்பி விட்டான். அவன் கோவமாக வீட்டுக்கு வரான். வந்து ரொம்ப கோவமாக இப்படி உட்காந்துருக்கான். அங்கேருந்து அவங்க அம்மா வந்தாங்க. இனியன் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொன்னான். உடனே எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா பீஸா வச்சாங்க. பீஸானா இனியனுக்கு ரொம்ப பிடிக்கும். வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பைட் வாயில வைக்கிறான். வச்ச உடனே, அம்மா என்னம்மா காரம், யாராவது பீஸால போய் இவ்வளோ மிளகா போடுவாங்களாம்மா, ஒரே கிரீன் சில்லிஸா போட்டிருக்கீங்க, வாயெல்லாம் எரியுது, ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டான். அவங்க அம்மா எதுவுமே சொல்ல. சரி சரி இந்தா இந்த ஜூஸை குடி அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர் ஜூஸ் வைக்கிறாங்க. இந்த ஜூஸு லெமன் ஜூஸ்ன்னு ஆசையாக குடிச்சு அதுவும் காரமாக இருக்கு. பச்சை மிளகா போட்டிருக்கீங்க மம்மி ஜூஸ்ல, யாராவது போடுவாங்களா, எல்லாரும் சுகர் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான் இனியன். அவங்க அம்மா எதுவுமே சொல்லலை. இனியன் வேகமாக போய் படுத்து தூங்கிட்டான். அப்புறமா எழுந்துச்சு, டின்னர் ரெடி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு எழுந்துச்சுவாங்க. பார்த்தா முறுமுறுன்னு தோசை சுட்டு வச்சுருக்காங்க அம்மா. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக மிளகா. சட்னியை கொஞ்சோண்டு வாயில் வச்சு பார்த்தா அதுவும் மிளகா சட்னி. மம்மி ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாமே காரமாக இருக்கு, நான் எப்படி மம்மி சாப்பிட முடியும் அப்படின்னு இனியன் கோவமாக கேட்குறான். என்னது எல்லாமே காரமாக இருக்கா, இன்னைக்கு சாயங்காலம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ணேன், நான் நீ விளையாட போகும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ கீழே நிலா கிட்ட எப்படி பேசிட்டு இருந்த, நான் ஒன்றும் சொல்லலையே. இப்பா அவள் ஒரு பாலை மிஸ் பண்ணுறான், அது என்ன சொல்லலாம், பரவாயில்ல நிலா, நெக்ஸ்ட் டைம் கேட்ச் பண்ணு, ஓகே வெரி குட் அப்படின்னு ஷேர் அப் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ என்ன பண்ண, அவளை போய் திட்டுற, அதுவும் நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ வேஸ்ட், அது இதுன்னு சொல்கிற. நானும் பொறுத்து பார்த்து நீ எல்லார்கிட்டையும் அதே மாதிரி தான் பேசுகிற. அப்போ எல்லாரும் உன்னை என்ன நினைப்பாங்க, இந்த பையன் எப்போதுமே இப்படி தானே பேசுவான்னு நினைப்பாங்க. எவ்வளோ ஸ்வீட்டான வேர்ட்ஸ் சொல்லியிருக்கலாம் நிலா கிட்ட. பரவாயில்ல நிலா, நீ நல்லா தான் பண்ண, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஓகே நிலா, எல்லாருக்கும் அப்படி தான் ஆகும், நான் கூட பால் மிஸ் பண்ணுவேன், நீ பண்ணலாம் நல்லா அப்படின்னு சொல்லி சேர் அப் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணாமல் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறியே நீனு, ரொம்ப அவள் மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே போனா தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இனியன் யோசிக்கிறான்.
உன்னை யாராவது இப்படி சொன்னா சும்மா விடுவியா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மம்மி எனக்கும் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இப்போது உன் கண்ணு முன்னாடி நல்ல சப்போட்டா, அப்புறம் மாம்பழம், அப்புறம் கொய்யாப்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அதெல்லாம் பழமாக இருக்கும்போது சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இதே காயாக கொண்டு வந்து முன்னாடி வச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? துவர்க்கும், டேஸ்ட் வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். சொல்லு, பழத்தை சாப்பிடுவியா இல்லை காயை சாப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சுட்டு பழம்தான் மம்மி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிதான்ப்பா, வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. நல்ல இனிமையான ஸ்வீட்டாக அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுற வேர்ட்ஸும் இருக்குது. அதே சரியாகவும் கோபமாக சில பேர் ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸும் இருக்குது. நம்ம எந்த வார்த்தையை சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் இனியன். நீ இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கடுன்னு பேசிகிட்டு இருந்தனா உனக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கவே மாட்டாங்க. நீ அவங்க செய்கிற தப்பை நீ சுட்டி காட்டுற, அது தப்பு கிடையாது, அது செய்யலாம். பட் ஆனால் அதையே இனிமையாக சொல்லணும். நீ இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சாஃப்டாக சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட கோபமாக சொன்னேன்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இனிமே எப்போவுமே சாஃப்டாக அன்பாக இனிமையாக பேசி பழகுடா. அதுக்கு தாண்டா உனக்கு இனியன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து இனியன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசும்போது ரொம்ப இனிமையான வார்த்தையாக பேச ஆரம்பிச்சிட்டான். இதுதான் திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காரு? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? இவ்வளோ இனிமையான வார்த்தைகள் இருக்கும்பொழுது சில பேர் என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய பழம் காய் எல்லாம் இருக்க போகும்போது பழம் இனிப்பான பழத்தெல்லாம் விட்டுட்டு காயை போய் சாப்பிட்ற மாதிரியாம். அதனால ஸ்வீட்டாக இனிமையாக எல்லார்கிட்டையும் பேசி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க. ஓகேவா? இன்னொரு கதையில் பார்க்கலாமா? பை பாய்.